ஒரு ஃபோன வாங்குறதுக்கு முன்னாடி 1008 ரிசர்ச் பண்ற நம்ப, ஒரு ஸ்டாக்க வாங்குறதுக்கு முன்னாடி ஏன் அத எதுவுமே பண்றதில்ல? மார்க்கெட் கேப். இதுதான் உங்களோட ஸ்டாக். யானையா இல்லன்னா முயலான்றது சொல்லப்போகுது. யானைன்றது பொறுமையா தான் மூவ் ஆகும். ஆனா அதோட ஸ்ட்ரென்த்ன்றது ரொம்பவே அதிகம். அவ்வளோ ஈஸியா கீழ விழுந்துராது. யானைன்றது தான் லார்ஜ் கேப். முயல்ன்றது ரொம்ப வேகமா மூவ் ஆகும். ஆனா ஸ்ட்ரென்த்ன்றது ரொம்பவே கம்மி. மார்க்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆவாங்க. இவங்க தான் ஸ்மால் கேப்ஸ். 2வது டெப்ட் டூ ஈக்விட்டி. சிம்பிளா சொல்லணும்னா இவங்க உங்க ஃபோன்ல இருக்க ஹேங்கிங் ப்ராப்ளம் மாரி. கம்பெனி நெறைய கடன் வாங்குச்சுன்னா கம்பெனி ஹேங் ஆயிடும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இது உங்க ஃபோனோட பேட்டரி எஃபிஷியன்சி மாரி. நீங்க போடுற ஒவ்வொரு ரூபாய்க்கும் கம்பெனி எவ்வளோ எஃபிஷியன்ட்டா ப்ராஃபிட் மேக் பண்ண போகுதுன்றத இது சிம்பிளா சொல்லிடும். லுக்க பார்த்து மட்டும் வாங்குனா எப்படி நமக்கு நாமம் போட்டுருவாங்களோ, அதே மாரி தான் ஒரு ஸ்டாக்க அனாலிசிஸ் பண்ணாம நியூஸ்ல பார்த்து வாங்குறதும், என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க வாங்குறதுன்றதும் நடக்கும். சரி சிசு, எந்த மாரி ஸ்டாக் எல்லாம் வாங்கலாம்? எந்த மாரி ஸ்டாக் எல்லாம் வாங்கக்கூடாது? ஒரு கம்பெனில டெப்ட் 1 விட கிரேட்டா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ, அத விட அதிகமா கடன் வாங்குறாங்கன்னு அர்த்தம். அந்த மாரி ஸ்டாக்ஸ அவாய்ட் பண்றது ரொம்ப பெஸ்ட். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15% கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, அத எடுத்துட்டு போய் நிஃப்டிலயோ, எஃப்டிலயோ போட்டு வச்சிடலாம். அதுவே பெட்டரான ஆப்ஷன். சரி, இந்த மாரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கிறீங்களா? அதுக்கான கோட ஆல்ரெடி நான் எழுதி வச்சுட்டேன். அந்த கோட நீங்க சிம்பிளா ஸ்கிரீனர்ல போட்டீங்கன்னா, இந்த கிரைட்டீரியா இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையும் உங்களுக்கு குடுத்துரும். அந்த கோடு உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிட்டு, கீழ ப்ராஃபிட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பெர்சனலா டிஎம் பண்றேன். ஒரு ஸ்டாக்க எப்ப வாங்கணும், எப்படி அனாலிசிஸ் பண்ணணும்னு தெரிய, நீங்க பிகினர்ல இருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு போக வேண்டியது தேவையான எல்லா டீடைல்ஸும் நம்மளோட பேஜ்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. இந்த மாரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான கன்டென்ட்ஸ்க்கு நம்மளோட பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க.